யாண்டு என்ற சொல்லின் பொருள் எனது, எங்கு, எவ்வளவு, எது. யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு. ஓகே, அடுத்து ஊர்வலத்தின் முன்னால் டேஷ் அசைந்து வந்தது. துவாரணம், வானரம், வாரணம், சந்தனம். ஊர்வலத்தின் முன்னால் வாரணம் அசைந்து வந்தது. வாரணம் என்பதன் பொருள் யானை. ஓகே, அடுத்து பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூட்டு பிளஸ் கதவுகள், பூட்டும் பிளஸ் கதவுகள், பூட்டின் பிளஸ் கதவுகள், பூட்டிய பிளஸ் கதவுகள். பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூட்டும் பிளஸ் கதவுகள். ஓகே, அடுத்து முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் தூத்துக்குடி, காரைக்குடி, மன்னார்குடி, சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. ஓகே, அடுத்து சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார்? பாரதியார், ராபி சேது, மு வரதராசனார், காவற்பெண்டு. சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் ராபி சேது. ஓகே, அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்தவர் கோவி மணிசேகரன், மேவி வேணுகோபால், நா வானமாமலை, நா பிச்சமூர்த்தி. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்தவர் நா வானமாமலை. ஓகே, அடுத்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் தமிழ் விருந்து, மேடை பேச்சு, கடற்கரையினிலே தமிழின்பம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் தமிழின்பம். ஓகே, அடுத்து கீழ்கண்டவற்றுள் எந்த சொல் இலக்கணமுடையது? மரம், புறநகர், கோவை, கால்வாய். இவற்றுள் மரம் என்ற சொல் இலக்கணமுடையது. ஓகே, அடுத்து பொறுத்துக. பந்தர் முதற்போலி, மைஞ்சு முற்றுப்போலி, அஞ்சு இடைப்போலி, அரையர் கடைப்போலி. பந்தர் கடைப்போலி, மைஞ்சு முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. ஓகே, அடுத்து தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் ராஜாஜி, பெரியார், திருவிக, நேதாஜி. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக. ஓகே, அடுத்து வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ராஜாஜி, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர். வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஓகே, அடுத்து பாஞ்சாலங்குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டிடும் முயல், நரி, பரி, புலி. பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டிடும். ஓகே, அடுத்து பொறுத்துக. பொக்கிஷம் அழகு, சாஸ்தி செல்வம், விஸ்தாரம் மிகுதி, சிங்காரம் பெரும்பரப்பு. பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, சிங்காரம் அழகு. ஓகே, அடுத்து சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் கோப்பெருந்தேவி, காவற்பெண்டு, மணிமேகலை, தேவிநாயகி. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. ஓகே, அடுத்து சுத்த தியாகி என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் ராஜாஜி, பெரியார், திருவிக, நேதாஜி. சுத்த தியாகி என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் பெரியார். ஓகே, அடுத்து சுதேசி கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் பாண்டித்துரையார், பாலகங்காதர திலகர், பாரதியார், வ.உ. சிதம்பரனார். சுதேசி கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் பாண்டித்துரையார். ஓகே, அடுத்து இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 2, 3, 4, 8. இயல்பு வழக்கு 3 வகைப்படும். ஓகே, அடுத்து வானம் ஊன்றிய மதலை போல என்ற பாடலை பாடியவர் மு வரதராசனார், உருத்திரங்கண்ணனார், ராபி சேதுப்பிள்ளை, காசி ஆனந்தன்.
வானம் ஊன்றிய மதலை போல என்ற பாடலை பாடியவர் உருத்திரங்கண்ணனார். ஓகே, அடுத்து சென்னி என்ற சொல்லின் பொருள் தூண், கப்பல், காற்று, உச்சி. சென்னி என்ற சொல்லின் பொருள் உச்சி. ஓகே, அடுத்து கடலில் துறை அறியாமல் கலங்குவன மீன்கள், மரக்கலங்கள், தூண்கள், மாடங்கள். கடலில் துறை அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். ஓகே, அடுத்து கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களை பாடியவர் இளந்திரையன், உருத்திரங்கண்ணனார், இளநாகனார், சென்னியார். கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களை பாடியவர் இளநாகனார். ஓகே, அடுத்து புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது காற்று, நாவாய், கடல், மணல். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல். ஓகே, அடுத்து எதுகை இடம்பெறாத இணை இரவு இயற்கை வங்கம் சங்கம் உளவு புலவு அசைவு இசைவு. இவற்றுள் எதுகை இடம்பெறாத இணை இரவு இயற்கை. ஓகே, அடுத்து வங்குல் என்ற சொல்லின் பொருள் நிலம், நீர், காற்று, நெருப்பு. வங்குல் என்ற சொல்லின் பொருள் காற்று. ஓகே, அடுத்து நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு, புறநானூறு, ஐங்குறுநூறு, நற்றிணை. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது களம், வங்கம், நாவாய், ஓடம். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். ஓகே, அடுத்து பொறுத்துக. வங்கம் பகல், நீகான் கப்பல், எல் கலங்கரை விளக்கம், மாட உள்ளெறி நாவாய் ஓட்டுபவன். வங்கம் கப்பல், நீகான் நாவாய் ஓட்டுபவன், எல் பகல், மாட ஒள்ளெறி கலங்கரை விளக்கம். ஓகே, அடுத்து எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். ஓகே, அடுத்து வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், தெலுங்கு. வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். ஓகே, அடுத்து குறுக்கு மரத்தை டேஷ் என்பர் நங்கூரம், சமுக்கு, கூம்பு, பருமல். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். ஓகே, அடுத்து அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ராபர்ட் ஹென்றி, ஜான் மார்ஷல், ஜூல்ஸ் வெர்ன், ஜேம்ஸ் சாட்விக். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன். ஓகே, அடுத்து தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது நன்னீர், தண்ணீர், முன்னீர், கண்ணீர். தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. ஓகே, அடுத்து கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் டேஷ் எனப்படும் எரா, பருமல், சுக்கான், வங்கு. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எரா என அழைக்கப்படுகிறது. ஓகே, அடுத்து பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிச்சொல். ஓகே, அடுத்து மாட வெள்ளெறி என்பதன் பொருள் கலங்கரை விளக்கம், பிளக்க, கரை உயர்ந்த, காற்று. மாட ஒள்ளெறி என்பதன் பொருள் கலங்கரை விளக்கம். ஓகே, அடுத்து தூண் என்னும் பொருள் தரும் சொல் நெகிழி, சென்னி, ஏணி, மதலை. தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை. ஓகே, அடுத்து முன்னீர் வழக்கம் என்று தொல்காப்பியம் எதனை குறிப்பிடுகிறது? கடற்பயணம், வான்வழி பயணம், தரைவழி பயணம், இவை எதுவும் இல்லை.
முன்னீர் வழக்கம் என்று தொல்காப்பியம் கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. ஓகே, அடுத்து கப்பல் செலுத்துபவரை டேஷ் என அழைப்பர். மாலுமி, கம்மியர், கனரக வாகன ஓட்டுநர் இவர்களில் யாரும் இல்லை. கப்பல் செலுத்துபவரை மாலுமி என அழைப்பர். ஓகே, அடுத்து பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் உருத்திரங்கண்ணனார், இளந்திரையன், இளநாகனார், பெருங்கௌசிகனார். பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் இளந்திரையன். ஓகே, அடுத்து மக்கள் டேஷ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். கடலில், காற்றில், கழனியில், வங்கத்தில். மக்கள் வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். ஓகே, அடுத்து இன்று பிளஸ் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்று ஆகி, இன்றி ஆகி, இன்றாகி, இன்றும் ஆகி. இன்று பிளஸ் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்றாகி. ஓகே, அடுத்து உரு என்ற சொல்லின் பொருள் நாவாய் ஓட்டுபவன், கப்பல், கரை உயர்ந்த, அழகு. உரு என்ற சொல்லின் பொருள் அழகு. ஓகே, அடுத்து பொறுத்துக. இயற்சொல் பெற்றம், திரிச்சொல் ரத்தம், திசைச்சொல் அலுவம், வடச்சொல் சோறு. இயற்சொல் சோறு, திரிச்சொல் அலுவம், திசைச்சொல் பெற்றம், வடச்சொல் ரத்தம். ஓகே, அடுத்து பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன என்பதனை மெய்ப்பிக்கும் நூல் சேந்தன் திவாகரம், ஏலாதி, திருமந்திரம், சீவக சிந்தாமணி. பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன என்பதனை மெய்ப்பிக்கும் நூல் சேந்தன் திவாகரம். ஓகே, அடுத்து உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு, புறநானூறு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. ஓகே, அடுத்து மரத்தினாலான ஆணியை டேஷ் என்பர். கண்ணடை, அம்பி, தொகுதி, வங்கு. மரத்தினாலான ஆணியை தொகுதி என்பர். ஓகே, அடுத்து ஆழ்கடலின் அடியில் என்ற புதினம் யாரால் இயற்றப்பட்டது? பாரதியார், ஜூல்ஸ் வெர்ன், ஜேம்ஸ் சாட்விக், ராபி சேதுப்பிள்ளை. ஆழ்கடலின் அடியில் என்ற புதினம் ஜூல்ஸ் வெர்ன் என்பவரால் இயற்றப்பட்டது. ஓகே, அடுத்து இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 2, 4, 8, 12. இலக்கிய வகையில் சொற்கள் 4 வகைப்படும். ஓகே, அடுத்து கீழ்கண்டவற்றுள் திசை சொல்லை தேர்க. கமலம், நாவாய், பண்டிகை, கடல். இவற்றுள் பண்டிகை என்பது திசை சொல். ஓகே, அடுத்து கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர். கொல்லர், கட்டுனர், கம்மியர், வெய்துனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். ஓகே, அடுத்து கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஷ் ஆகும். வேளாண் வகை, சாலபோகம், பிரம்மதேயம், தேவதானம். கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானமாகும். ஓகே, அடுத்து அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் டேஷ் ஆவார். மார்கோபோலோ, அல் பரூனி, டோமிங்கோ பயஸ், இபன் பதூதா. அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் இபன் பதூதா. ஓகே, அடுத்து கீத கோவிந்தம் என்ற நூலை எழுதியவர் ஜெயதேவர், அப்பர், மாணிக்கவாசர், சேக்கிழார். கீத கோவிந்தம் என்ற நூலை எழுதியவர் ஜெயதேவர். ஓகே, அடுத்து டேஷ்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. சோழர், பாண்டியர், ராஜபுத்திரர், விஜயநகர அரசர்கள். சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. ஓகே, அடுத்து தபகத் என்பது டேஷ் சொல்லாகும். லத்தீன், சமஸ்கிருதம், அரேபியம், உருது.
தபகத் என்பது அரேபியம் சொல்லாகும். ஓகே, அடுத்து பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் யார்? முதலாம் போஜா, முதலாம் நாகபட்டர், ஜெயபாலர், சந்திரதேவர். பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் முதலாம் நாகபட்டர். ஓகே, அடுத்து டேஷ் பகுதியில் தோமர்கள் ஆட்சி புரிந்து வந்தனர்? ஹரியானா மற்றும் டெல்லி, பஞ்சாப், வங்காளம், உத்தரப்பிரதேசம். ஹரியானா மற்றும் டெல்லி பகுதியில் தோமர்கள் ஆட்சி புரிந்து வந்தனர். ஓகே, அடுத்து சௌகான் வம்சாவளியின் கடைசி அரசன்? சிம்மராஜ், பிரதிவிராஜ், மிகிரபோஜா, தேவபாலர். சௌகான் வம்சாவளியின் கடைசி அரசன் பிரதிவிராஜ். ஓகே, அடுத்து முதல் தரையின் போர் நடைபெற்ற வருடம்? கிபி 1191, கிபி 1192, கிபி 1091, கிபி 1092. முதல் தரையின் போர் நடைபெற்ற வருடம் கிபி 1191. ஓகே, அடுத்து மகிபாலரின் இறப்பை தொடர்ந்து டேஷ் வீழ்ச்சியுற்றது? பாலவம்சம், சந்தேல வம்சம், சௌகான் வம்சம், பிரதிகாரர் வம்சம். மகிபாலரின் இறப்பை தொடர்ந்து பாலவம்சம் வீழ்ச்சியுற்றது. ஓகே, அடுத்து டேஷ் சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசராவார்? முதலாம் ராஜராஜன், அதிராஜேந்திரன், முதலாம் ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன். முதலாம் ராஜராஜன் சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசராவார். ஓகே, அடுத்து டேஷ் மன்னர்கள் சைவம், வைணவம் ஆகிய இரண்டையும் சமமாகவே கருதினர்? பாண்டிய, பாலர் வம்சம், டெல்லி சுல்தான், பல்லவ. பாண்டிய மன்னர்கள் சைவம், வைணவம் ஆகிய இரண்டையும் சமமாகவே கருதினர். ஓகே, அடுத்து விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர்? வீரராஜேந்திரன், ராஜாதிராஜா, அதிராஜேந்திரன், இரண்டாம் ராஜாதிராஜா. விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் அதிராஜேந்திரன். பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழ செய்தவர்? விஜயாலயன், முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன், அதிராஜேந்திரன். பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழ செய்தவர் விஜயாலயன். ஓகே, அடுத்து டேஷில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிம் அரசு உருவாக்கப்பட்டது? சென்னை, சேலம், திருச்சி, மதுரை. மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிம் அரசு உருவாக்கப்பட்டது. ஓகே, அடுத்து முகமது பின் துக்ளக் டேஷ் நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டார்? இரும்பு, வெண்கலம், செப்பு, தங்கம். முகமது பின் துக்ளக் செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டார். ஓகே, அடுத்து கிசிர்கான் டேஷ் வம்சத்தை தோற்றுவித்தவராவார்? லோடி அரசு, சையது அரசு, தைமூர், துக்ளக் அரசு. கிசிர்கான் சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தவராவார். ஓகே, அடுத்து கில்ஜி அரச வம்சத்தை நிறுவியவர்? அலாவுதீன் கில்ஜி, ஜலாலுதீன் கில்ஜி, மாலிக் கபூர், கியாசுதீன். கில்ஜி அரச வம்சத்தை நிறுவியவர் ஜலாலுதீன் கில்ஜி. ஓகே, அடுத்து டேஷ் கட்டடம் இந்தோ சாராசானி கலை வடிவமாகும்? குதுப் மினார், சித்தூர் கோட்டை, ஜெய்ப்பூர், வாரங்கல். குதுப் மினார் கட்டடம் இந்தோ சாராசானி கலை வடிவமாகும். ஓகே, அடுத்து கிபி 1334 டேஷ் தனி சுல்தானியாக உருவானது? திருச்சி, தூத்துக்குடி, சேலம், மதுரை. கிபி 1334 மதுரை தனி சுல்தானியமாக உருவானது. ஓகே, அடுத்து அவரை எந்த குடும்பத்தை சார்ந்தது? மால்வேசி, ஃபேபேசி, சொலானோசி, மியூசேசி. அவரை ஃபேபேசி குடும்பத்தை சார்ந்தது. ஓகே, அடுத்து ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை? ஸ்போர்கள், மகரந்த சேர்க்கை, துண்டாதல், முட்டு விடுதல். ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை முட்டு விடுதல். ஓகே, அடுத்து பற்று வேர்கள் காணப்படும் தாவரம்? வெற்றிலை, மிளகு. இவை இரண்டும் அன்று. பற்று வேர்கள் காணப்படும் தாவரம் வெற்றிலை, மிளகு. இவை இரண்டும். ஓகே, அடுத்து இலைகளின் மூலம் உடல்வலி இனப்பெருக்கம் நடத்துவது?
பிரயோபில்லம், பூஞ்சை, வைரஸ், பாக்டீரியா. இலைகளின் மூலம் உடல்வழி இனப்பெருக்கம் நடத்துவது பிரயோபில்லம். ஓகே, அடுத்து பல மலர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்பட்டால் டேஷ் என்று பெயர். ஸ்போர், பிக்னோனியா, மஞ்சரி, கிரைசாந்திமம். பல மலர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்பட்டால் மஞ்சரி என்று பெயர். ஓகே, அடுத்து தாவர உலகின் மிகச்சிறிய விதைகள். ஆர்கிட் விதைகள், அல்லி விதை, சூரியகாந்தி விதைகள், பிரயோபைட் விதைகள். தாவர உலகின் மிகச்சிறிய விதைகள் ஆர்கிட் விதைகள். ஓகே, அடுத்து பொறுத்துக. முட்டுவிடுதல் ஸ்பைரோகைரா, துண்டாதல் ஈஸ்ட், விதைகள் கேரட், ஆணிவேர் சீதாப்பழம். முட்டுவிடுதல் ஈஸ்ட், துண்டாதல் ஸ்பைரோகைரா, விதைகள் சீதாப்பழம், ஆணிவேர் கேரட். ஓகே, அடுத்து மகரந்த சேர்க்கையாளர்கள் என்பவை காற்று, நீர், பூச்சிகள், மேற்கூறிய அனைத்தும். மகரந்த சேர்க்கையாளர்கள் என்பவை காற்று, நீர், பூச்சிகள் இவை அனைத்தும். ஓகே, அடுத்து ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு வேர், தண்டு, இலை, மலர். ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு என்பது மலர். ஓகே, அடுத்து தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல இதற்கும் நல்லதுதான். மகிழ்ச்சி, ஓய்வு, மனம், சுற்றுச்சூழல். தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் நல்லதுதான். ஓகே, அடுத்து கண்ணின் வண்ணக்குருட்டு தன்மைக்கு காரணம் வைரஸ், பாக்டீரியா, மரபணு நிலை, வைட்டமின் ஏ குறைபாடு. கண்ணின் வண்ணக்குருட்டு தன்மைக்கு காரணம் மரபணு நிலை. ஓகே, அடுத்து காச நோய்க்கு போடப்படும் தடுப்பூசி பிசிஜி தடுப்பூசி, எம்எம்ஆர் தடுப்பூசி, வாரிசெல்லா தடுப்பூசி, ரேபிஸ் தடுப்பூசி. காச நோய்க்கு போடப்படும் தடுப்பூசி பிசிஜி தடுப்பூசி. ஓகே, அடுத்து டெங்கு வைரஸ் பாதிக்கும் செல் இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த சிவப்பணுக்கள், இரத்த நுண்தட்டுக்கள், எபித்தீலிய செல். டெங்கு வைரஸ் பாதிக்கும் செல் இரத்த நுண்தட்டுக்கள். ஓகே, அடுத்து இரத்த சோகைகளை தடுக்க உட்கொள்ளப்படும் மாத்திரைகள் புரதச்சத்துக்கள், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, கொழுப்புச்சத்து. இரத்த சோகைகளை தடுக்க உட்கொள்ளப்படும் மாத்திரைகள் இரும்புச்சத்து. ஓகே, அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது விலங்குகள் மூலம் பரவும் நோய்? மஞ்சள் காமாலை, காலரா, டைபாய்டு, ரேபிஸ். இவற்றுள் ரேபிஸ் என்ற நோய் விலங்குகள் மூலம் பரவும் நோயாகும். ஓகே, அடுத்து சின்னங்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் மென்பொருள் போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், வெக்டர் வரைகலை, போட்டோஸ்டோரி. சின்னங்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் மென்பொருள் இல்லுஸ்ட்ரேட்டர். ஓகே, அடுத்து படப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுபவை ராஸ்டர், வெக்டர். இவை இரண்டும் இவற்றுள் எதுவும் இல்லை. படப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுபவை ராஸ்டர். ஓகே, அடுத்து ஆவணங்களை திறக்க விசைப்பலகையில் டேஷ் விசைகளை அழுத்தலாம். Ctrl+O, Ctrl+X, Ctrl+S, Ctrl+C. ஆவணங்களை திறக்க விசைப்பலகையில் Ctrl+O விசைகளை அழுத்தலாம். ஓகே, அடுத்து முன்னர் செய்த செயலை நீக்கும் குறுக்கு வழி விசை எது? Ctrl+Z, Ctrl+R, Ctrl+Y, Ctrl+N. முன்னர் செய்த செயலை நீக்கும் குறுக்கு வழி விசை Ctrl+Z. ஓகே, அடுத்து திரையில் ரூலர் தெரியாவிட்டால் டேஷ் கிளிக் செய்ய வேண்டும். வியூ ரூலர், வியூ டாஸ்க், ஃபைல் சேவ், எடிட் பேஸ்ட். திரையில் ரூலர் தெரியாவிட்டால் வியூ ரூலர் என்பதனை கிளிக் செய்ய வேண்டும். ஓகே, அடுத்து 7 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 4 பதக்கங்களை படத்தில் உள்ளவாறு வைக்கும் பொழுது நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 10.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 28 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 21 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு என்பது கற்பனை சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் 4 × கால் வட்டங்களினுடைய பரப்பளவு. சதுரத்தின் பரப்பளவை கணக்கிட
சதுரங்களின் பக்களவு தெரிந்திருக்க வேண்டும். எனவே பதக்கத்தினுடைய விட்டமானது சதுரத்தின் பக்களவாக உள்ளது. அதாவது 7 சென்டிமீட்டர் என்பது சதுரத்தின் பக்களவு. வட்டங்களுடைய பரப்பளவை கண்டறிய ஆரம் தெரிந்திருக்க வேண்டும். எனவே விட்டம் 7 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. எனவே ஆரம் என்பது 7/2. ஓகே, சதுரத்தின் பரப்பளவு a ஸ்கொயர், வட்டத்தின் பரப்பளவு πr², 1/4 πr². அதாவது கால் வட்டங்களினுடைய பரப்பளவு என பார்க்கும் பொழுது 1/4 πr². ஓகே, a ஸ்கொயர் மைனஸ் 4 × 1/4 πr². a என்பது 7, r என்பது 7/2. எனவே 7 × 7 மைனஸ் 4 × 1/4 × 22/7 × 7/2 × 7/2. 7 × 7 49 மைனஸ் 4 4 அடிச்சிடுங்க. ஸோ 7 7 அடிச்சிடுங்க. 22 2ஆல் அடித்தா 11. எனவே 11 × 7/2 மட்டும்தான் உள்ளது. 11 × 7 77. 77/2 38.5. 49 மைனஸ் 38.5 10.5. அதாவது நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவானது 10.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அடுத்து 2 எண்களின் கூடுதல் 36. மேலும் அவற்றில் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எனில் முதல் எண்ணை காண்க. 21, 18, 14, 11. முதல் எண் x என எடுத்துக்கொண்டால் x plus 8 = 36. அதாவது 2x plus 8 = 36. 2x = 36 minus 8. 36 minus 8 என்பது 28. எனவே 2x = 28. x = 28/2. 28 2ஆல் அடித்தா 14. எனவே முதல் எண் 14. ஓகே, அடுத்து தீர்க்க. 4y/3 minus 7 = 2y/5. எனவே y இன் மதிப்பு 25. 15/2 25/7 7/3. 4y/3 minus 7 = 2y/5. இங்க 2y/5 லெஃப்ட் சைடு வரும். அதாவது ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு வரணும். -7 ஈக்குவலுக்கு ரைட் சைடு வரணும். எனவே 4y/3 minus 2y/5 = 7. இங்க 15 காமனாக எடுத்துக்கோங்க. எனவே 4 × 5y minus 2 × 3y divided by 15 = 7. 20y minus 6y என்பது 14y. 14y divided by 15 = 7. அதாவது 14y என்பது 7 × 15. எனவே y என்பது 7 × 15 divided by 14. 7 நான் 14ஆல் அடிங்க. ஸோ 14 7ஆல் அடிக்கும் போது 2. எனவே 15 divided by 2 என்பது y இன் மதிப்பு. ஓகே, அடுத்து 3 மடிப்பு அழைப்பிதழ் அட்டையானது படத்தில் உள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது. அதன் பரப்பளவை காண்க. 216 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 296 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 314 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 360 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அழைப்பிதழ் அட்டையின் பரப்பளவு என்பது செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவு என்பது நீளம் × அகலம். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ½ BH. செவ்வகத்தின் நீளம் 24, அகலம் 16, முக்கோணத்தின் அகலம் 11 சென்டிமீட்டர், உயரம் 16 சென்டிமீட்டர். எனவே 24 × 16 மைனஸ் 1/2 × 11 × 16. 16 2ஆல் அடித்தா 8. எனவே 24 × 16 = 384. 11 × 8 = 88. 384 minus 88 = 296 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 3 மடிப்பு அழைப்பிதழ் அட்டையினுடைய பரப்பளவு 296 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அடுத்து x² - y² = 16 மற்றும் x + y = 8 எனில் x - y இன் மதிப்பு 8 3 2 1. x² - y² = x + y × x - y. x² - y² மதிப்பு கொடுத்திருக்காங்க 16. x + y னுடைய மதிப்பு 8. எனவே x - y னுடைய மதிப்பை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டறியலாம். 16 = 8 × x - y. எனவே x - y = 16 divided by 8. 16 8ஆல் அடித்தா 2. எனவே x - y என்பது 2. ஓகே, அடுத்து 16% தள்ளுபடியில் வாங்கிய ஒரு தொப்பியின் விலை 210 ரூபாய் எனில் அதன் குறித்த விலை என்ன? 243 ரூபாய், 176 ரூபாய், 230 ரூபாய், 250 ரூபாய். தள்ளுபடி விலை குறித்த விலை × 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் டிவைடட் பை 100.
இங்கு தள்ளுபடி விலை 210 ரூபாய், தள்ளுபடி சதவீதம் 16%. எனவே 210 ஈக்குவல் டு குறித்த விலை இன்ட்டு 100 மைனஸ் 16 டிவைடட் பை 100. குறித்த விலை ஈக்குவல் டு 210 இன்ட்டு 100 டிவைடட் பை 100 மைனஸ் 16. எனவே 210 இன்ட்டு 100 டிவைடட் பை 84. 84 4ஆல் அடித்தா 21, 100 4ஆல் அடித்தா 25, 210 21ஆல் அடித்தா 10. எனவே 10 இன்ட்டு 25 250 ரூபாய். ஸோ தொப்பியின் குறித்த விலை என்பது 250 ரூபாய். ஓகே, அடுத்து ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும்? 2 மடங்கு, 4 மடங்கு, 6 மடங்கு, 3 மடங்கு. சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டராக உள்ளபோது சதுரத்தின் சுற்றளவானது 40 சென்டிமீட்டர். சதுரத்தின் பக்கமானது 3 மடங்காக அதிகரிக்கும் பொழுது அந்த சதுரத்தின் பக்கம் 30 சென்டிமீட்டர். எனவே புதிய சதுரத்தின் சுற்றளவானது 120 சென்டிமீட்டர். சதுரத்தின் சுற்றளவானது 40 சென்டிமீட்டரிலிருந்து 120 சென்டிமீட்டராக அதிகரிக்கப்படும் பொழுது அதன் சுற்றளவு 3 மடங்கு அதிகரித்துள்ளது. ஓகே, அடுத்து சமபக்க முக்கோணமானது ஒரு டேஷ் ஆகும். விரிகோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், குறுங்கோண முக்கோணம், அசமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணமானது ஒரு குறுங்கோண முக்கோணமாகும். ஓகே, அடுத்து a plus b ஈக்குவல் டு 5 மற்றும் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 எனில் ab ஈக்குவல் டு 12, 6, 5, 13. a plus b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இங்கு a plus b ஈக்குவல் டு 5, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 கொடுத்திருக்காங்க. எனவே 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 பிளஸ் 2ab, 2ab ஈக்குவல் டு 25 மைனஸ் 13, அதாவது 2ab ஈக்குவல் டு 12. எனவே ab ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 2. 12 2ஆல் அடித்தா 6, ab ஈக்குவல் டு 6. ஓகே, அடுத்து செவ்வக வடிவ காகிதத்தின் மூலையில் அமையும் கோணம் என்பது குறுங்கோணம், செங்கோணம், நேர்கோணம், விரிகோணம். செவ்வக வடிவ காகிதத்தின் மூலையில் அமையும் கோணம் செங்கோணம்.